ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் 23ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். பலி மகாராஜா எப்படி தமது பாட்டனாரான பிரகலாத மகாராஜனுடன் சுதல லோகத்திற்குள் புகுந்தார் என்பதையும், எப்படி பரமபுருஷ பகவான் இந்திரனை ஸ்வர்கலோகத்தில் மீண்டும் புக அனுமதித்தார் என்பதையும் இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது. பூரண சரணாகதியில் பகவானின் தாமரை பாதங்களின் பக்தி தொண்டை அடைவதுதான் வாழ்வின் மிகப்பெரிய நன்மை என்பதை மகாத்மாவான பலிமகாராஜா அனுபவித்து அறிந்தார். இந்த முடிவில் அவர் நிலையாக இருந்ததால் அவரது இதயத்தில் பக்தி பரவசமும் கண்களில் ஆனந்த கண்ணீரும் ததும்ப பரமபுருஷ பகவானுக்கு அவர் தமது வணக்கங்களை சமர்ப்பித்தார். அதன் பிறகு தமது சகாக்களுடன் அவர் சுதலம் எனப்படும் லோகத்திற்குள் புகுந்தார். இவ்வாறாக பகவான் அதிதியின் ஆசையை நிறைவேற்றி தேவேந்திரனை மீண்டும் பதவியில் அமர்த்தினார். பலிமகாராஜா விடுதலை செய்யப்பட்டதை அறிந்த பிரகலாத மகாராஜா அதன் பிறகு பரமபுருஷ பகவான் இந்த உலகில் நிகழ்த்திய தெய்வீகமான லீலைகளை விளக்கினார். பௌதீக உலகை படைத்ததற்காகவும் அனைவரிடமும் சமமாக இருப்பதற்காகவும் மற்றும் கற்பக விருட்சத்தைப் போல பக்தர்களிடம் மிகவும் தயால குணம் கொண்டவராக இருப்பதற்காகவும் பரமபுருஷ பகவானை பிரகலாத மகாராஜா போற்றி புகழ்ந்தார். உண்மையில் பகவான் அவரது பக்தர்களிடம் மட்டுமல்லாமல் அசுரர்களிடம் கூட அன்பு கொண்டுள்ளார் என்று அவர் புகழ்ந்தார். மேலும் பகவானின் வரம்பற்றதும் காரணமற்றதுமான கருணையையும் அவர் விவரித்தார். அதன் பிறகு கூப்பிய கரங்களுடன் பகவானுக்கு தமது பணிவான வணக்கங்களை அவர் சமர்ப்பித்தார். மேலும் பகவானை வலம் வந்த பின் அவரது உத்தரவுப்படி பிரகலாத மகாராஜனும் சுதல லோகத்திற்கு சென்றார். பகவான் அதன் பிறகு சுக்ராச்சாரியாரை அழைத்து யாகச் சடங்கை நிறைவேற்றுவதில் பலிமகாராஜா செய்த குற்றங்களையும் குறைகளையும் விளக்கும்படி உத்தரவிட்டார். பகவானின் புனித நாமங்களை உச்சரித்ததால் பலநோக்கு கர்மங்களிலிருந்து சுக்ராச்சாரியார் விடுபட்டார். மேலும் பகவானின் நாம ஜபம் எப்படி பந்தப்பட்ட ஆத்மாக்களின் குறைகளையெல்லாம் போக்கிவிடும் என்பதையும் அவர் விளக்கினார். அதன் பிறகு அவர் பலிமகாராஜனின் யாகச் சடங்கை பூர்த்தி செய்தார். பகவான் வாமன தேவர் தேவேந்திரனுக்கு ஸ்வர்கலோக பதவியை திருப்பிக் கொடுத்ததால் பெரும் முனிவர்கள் அனைவரும் அவரை இந்திரனின் பரோபகாரியாக ஏற்றதுடன் எல்லா பிரபஞ்ச விவகாரங்களையும் பராமரிப்பவராகவும் ஏற்றனர். பெரும் மகிழ்ச்சியடைந்த இந்திரன் வாமன தேவரை தனக்கெதிரில் அமரச் செய்து தனது சகாக்களுடன் விமானத்தில் புறப்பட்டு சென்று ஸ்வர்கலோகத்திற்குள் மீண்டும் பிரவேசித்தார். பலிமகாராஜனின் யாக அரங்கில் பகவான் விஷ்ணுவின் அற்புதமான செயல்களை கண்ட தேவர்கள், புண்ணிய புருஷர்கள், பிதாக்கள், பூதர்கள் மற்றும் சித்தர்கள், சாரணர்கள் ஆகிய அனைவரும் பகவானை திரும்ப திரும்ப போற்றி புகழ்ந்தனர். பகவான் விஷ்ணுவின் பெருமைமிக்க செயல்களை பாடுவதும் கேட்பதுமே பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்குரிய மிகவும் மங்களகரமான கடமை என்று கூறுவதன் மூலமாக இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் 23ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா.